ரீசெண்டா கீர்த்தி சுரேஷோட வெட்டிங் அவங்க வந்து அப்படியே நாங்க வந்து ஒரு ஐயராத்து பொண்ணை ரெடி பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி அவங்களோட இது இருக்குமோ அதுக்கு வந்து ஒரு இதுமே பெருசா மாறவே இல்லை. அதாவது ஐயர் வெட்டிங்கும் போது நீங்க அந்த ஜுவல்லரியில இருந்து சாரி வரைக்கும் அவங்க இப்படிதான் டிபிக்கலா போவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஜய் சாரோட பெரிய ஃபேன் நான். ஸோ அவரோட வீட்டுக்கு போய் அவரை பார்க்க முடியாமல் போச்சு. அவங்க ஒய்ஃப் பையனெல்லாம் பார்த்து அவரை பார்க்க முடியாமல் போச்சு. அதித்தி சங்கர் அவங்களோட ஈவெண்ட்டில் வந்து அவங்க அம்மா அதித்தி அவங்க அம்மா சங்கர் சாரோட ஒய்ஃப்க்கு அப்புறம் அவங்க 2 டாட்டருக்கு நான் தான் வந்து மேக்கப் ஹேர் எல்லாமே பண்ணியிருந்தேன். என்கேஜ்மெண்ட் லுக்காக அது என்னன்னு தெரியல, ஒரு கோல்டு லெஹெங்கா ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த லுக் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யாருமே கல்யாண பொண்ணு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதித்தியோட வெட்டிங் லுக் நான் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த நார்மலான ஒரு அந்த ரெட் லெஹெங்காவோட லுக் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் லுக்கு அளவுக்கு கொஞ்சம், ஏன்னா அதித்தி இல்லை, நாக சைத்தன்யா மற்றும் ஷோபிதா தூலிபாலாவோட வெட்டிங்க. இப்போ நீங்கள் சொல்லலைன்னா அதை நான் சொல்லியிருப்பேன். ஹல்தி ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பழைய காலத்து ஜுவல்லரி எல்லாம் போட்டு அது மாதிரி ஒரு மாதிரி ஆத்தென்டிக்காக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஏஸ்தட்டிக்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் கூட வந்து ஒன் ஆஃப் த வெல் வேர்ஸ்ட் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற பயனியர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், விஜய் கேஎன்ஆர் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் பாரு. டாக்கிங் அபவுட் த செலிபிரிட்டி வெட்டிங்ஸ், இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 2024 நம்ம கனவு கண்ணியாக நினைத்த எல்லா ஹீரோயின்ஸும் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்கா என் தலைவி கீர்த்தி சுரேஷ்லேருந்து ஷோபிதாலேருந்து நாக சைத்தன்யாலேருந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வெட்டிங்க்கு பண்ணுற மேக்கப் இருக்குது இல்லையா, அது பயங்கர அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஹவு டு யூ சீ திஸ் செலிபிரிட்டிஸ் மேக்கப் அண்ட் செலிபிரிட்டிஸ் வெட்டிங் மேக்கப்? வெட்டிங் மேக்கப் அப்படின்னு வரும்போது நம்ம செலிப்ரிட்டிஸ்னு சொல்கிறோம், இல்லை ஃபெமிலியர் ஃபேஸ்னு சொல்கிறோம். யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் கேரி பண்ணுறாங்க. வெதர் தே ஆர் இன் டு மேக்கப், இல்லை மேக்கப் பற்றி தெரியும் தெரியல, எப்படி இருந்தாலுமே வந்து எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கேரி பண்ணுறாங்க. பட் எனக்கு ரீசெண்டாக கீர்த்தி சுரேஷோட வெட்டிங் பிக்சர்ஸ்க்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே அவங்க ஷூட்க்கு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லேயும் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட மேக்கப்புக்கு எப்போவுமே வந்து அந்த ட்ரெண்டோடவே ரொம்ப மினிமல் மேக்கப் அந்த மாதிரிலாம் அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸியாகவே பார்த்துருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட சாரி வேர் பண்ணால் கூட அதில் ஒரு ஸ்டைலோட வந்து கேரி பண்ணுவாங்க. ஸோ ஷி கீப் ஹர் மேக்கப் வெரி சிம்பிள் அண்ட் வெரி நியூட். அப்படி தான் வந்து மோஸ்ட்டாக பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் என்ன மாதிரி ஜுவல்லரி போட போகிறாங்க, என்ன மாதிரியான மேக்கப் லுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. மெயினாக வந்து ட்ரெடிஷ்னல் லுக். அவங்க வந்து அப்படியே நாங்கள் வந்து ஒரு ஐயராத்து பொண்ணை ரெடி பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி அவங்களோட இது இருக்குமோ அதுக்கு வந்து ஒரு இதுமே பெருசாக மாறவே இல்லை. அதாவது நீங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு, இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல. மேக்கப்பையும் சேர்த்து சொல்கிறேன். பிகாஸ் ஐயர் வெட்டிங்கும் போது நீங்கள் அந்த ஜுவல்லரியிலேருந்து சாரி வரைக்கும் அவங்க இப்படி தான் டிபிக்கலாக போவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட மேக்கப் எனக்கு பார்க்கும்போது ப்ராப்பர், ஏன்னா காஜல் எல்லாம் இருக்கும், லைனர் இருக்கும், எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு ரியல் பிரைட்ஸுக்கு நம்ம ஒரு லுக் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இல்லை அதுலேயே ஒரு கிளாஸி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணல. அழகாக இருந்துச்சு. அவங்க வந்து அது நான் வந்து தப்பான இதில் சொல்லவே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களோட லுக். பட் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டைல் குயினாகவே இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் வேறு மாதிரி. பட் ஆனால் மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் அந்த ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்ததுலேயும் அந்த ஒரு ஒரு மாதிரி ரெட்டிஷ் மரூன் சாரி ஒன்று போட்டிருந்தாங்க, அதுலேயும் வந்து அந்த கிளாஸினஸ் மெயின்டைன் பண்ணாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ட்ரெடிஷ்னல் லுக்
அது வந்து எப்படி யூஸ்வலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை அப்படியே அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமே கூட, எனக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சி என்னால் போக முடியல. ஆக்சுவலாக வந்து இங்கே ஈவெண்ட்ஸில் மாட்டிட்டேன். ஒரு டிடி அவங்களோட மேக்கப்புக்கும் அங்கே ஒரு 3 days நம்ம ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ட்ரையும் பண்ணேன் நான். பட் முன்னாடியே வந்து அது எல்லாமே முகூர்த்தம் டேட்டுங்கிறதுனால எனக்கு ஒரு நாள் 3 நாள் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு நாளால் என்னால் மொத்தமாகவே போக முடியாமல் போயிடுச்சு. அதில் மெயினாக என்ன விஷயத்த நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி. ஒரு வாட்டி விஜய் சாரோட பெரிய ஃபேன் நான். ஸோ அவரோட வீட்டுக்கு போய் அவரை பார்க்க முடியாமல் போச்சு. அவங்க ஒய்ஃப் பையனெல்லாம் பார்த்து அவரை பார்க்க முடியாமல் போச்சு. என்னை வந்து ரீடி வந்து லாஸ்ட் கிளம்புறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி, விஜிமா விஜய் சார் கூட வராரு என்ன அப்போ பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். சரி இட்ஸ் ஓகே, ஆண்டவன் நமக்கு இன்னொரு சான்ஸை கொடுப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ போயிருந்தேன்னா கண்டிப்பா வந்து இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். வைரல் மேக் ஓவர் ஆர்டிஸ்டா இருந்திருப்பீங்க நீங்க. அதித்தி சங்கர் அவங்களோட ஈவெண்ட்ல வந்து அவங்களோட வெட்டிங் தவிர மற்ற எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்து அவங்க அம்மா அதித்தி, அவங்க அம்மா சங்கர் சாரோட ஒய்ஃப்க்கு, அப்புறம் அவங்க 2 டாட்டருக்கு நான் தான் வந்து மேக்கப் ஹேர் எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து வெளியில வரல. பிகாஸ் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து நார்த் சைட்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து மற்ற ஈவெண்ட் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். வெட்டிங்க்கு அவங்களோட சிஸ்டர் இன்லாக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதா மேம்க்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் இருந்து மாப்பிள்ளை அழைப்பு இருந்துச்சு. ஸோ 2 ஈவெண்ட்டுக்கு வந்து சங்கீதா மேம்க்கு மேக்கப் பண்ணியிருந்தேன். ஒரு ஈவெண்ட் வந்து லீலா பேலஸில் நடந்துச்சு. அன்னைக்கு அவங்க விஜய் சாரோட சன்னையும் பார்த்தேன். நிஜமாவே வந்து ஒரு ஃப்ளையிங்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து பயங்கர அப்படியே ஜோவியில் எனக்கு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் லாபியில் இருந்தேன். அவங்க வந்தாங்க, என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் நீங்கள் தானே வாங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன், எனக்கு தெரியல வந்து சங்கீதா மேம் தானே எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் ரொம்ப நம்ம டிவியில் எப்போது ஒரு பார்க்குறோம். ஸோ சரியாக தெரியல, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணேன். ரொம்ப கூல் டைப். அதாவது அவங்க வந்து மேக்கப்பே நான் பெருசாக போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. செகண்ட் டே விஜயை கூப்பிடுங்க, அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் பிடிக்கலன்னா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதை அரேஞ்ச் பண்ணது அதித்தி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா செகண்ட் டே அவங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு எனக்கு அந்த கேட்டை பார்த்த உடனேவே வா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த விஜய் ஃபேன்னு சுற்றுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அது பார்த்த உடனே தான் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் எப்போவுமே இருக்குது. ஸோ அவரை இன்னும் பார்க்க முடியலையே நேரில் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. சூப்பர். நீங்கள் வந்து குவீனை பார்த்துட்டீங்க, கிங்கை வந்து சீக்கிரம் பார்ப்பீங்க. அவங்கள சங்கீதா மேமையும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தது கிடையாதுல்ல. அப்படியே பார்த்தாலுமே ஷில் பி வெரி ஸ்கின் டைப் வந்து ரொம்ப என்ன சொல்றது மேக்கப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும். மேக்கப் அவங்க பெருசா போடுறவங்களே கிடையாது. அதுதான் சொன்னாங்க, அவங்க வந்து மேக்கப் பர்சன் கிடையாது. பட் வந்து ஈவெண்ட்டுக்கு வராங்க, அவங்க எனக்கு வந்து இதுவா இருக்கணும். நீங்க வந்து அவங்க வந்து சொல்லும் போதே வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செல்ஃபி கூட எடுக்காம வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து எனக்கு அதித்தி சொல்லிட்டே இருந்தாங்க, அவங்க வந்து பப்ளிக் ஆளு கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப வரமாட்டாங்க, போகமாட்டாங்க. ஸோ அதனால வந்து பெருசாக நீங்கள் நாங்கள் யூஸ்வலாக மேக்கப் பண்ணும்போது வீடியோலாம் எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிச்சிட்டாங்களான்னு யோசிச்சுட்டு நாங்கள் அதித்தியோட ஈவெண்ட்டில் கூட நாங்கள் எந்த எதுவுமே வீடியோஸோ ஃபோட்டோஸோ பெருசாக எடுக்கவே இல்லை. அவங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. பட் எங்களுக்கு ரொம்ப பேக்டாக இருந்துச்சு. 3 பேருக்கு பண்ணதுனால ரொம்பவே பேக்டாக இருந்துச்சு. அதுக்கான இது கிடைக்கல. சங்கர் சார்லாம் அங்கே பக்கத்துலேயே தான் இருந்தார். இப்போ நம்ம வெட்டிங் லுக்ஸ் ஆஃப் 2024ன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பிக் 7 பெரிய வெட்டிங்ஸ் வந்து நம்ம இந்தியன் சினிமா பீப்புள் கிட்ட நடந்திருக்கு. அதில் இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிற லுக் வந்து அதித்தி அவர்களுடைய லுக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவு டிட் யூ ஃபீல்? ஓகே, இது எனக்கு அவங்களோட அந்த என்கேஜ்மெண்ட் லுக்காக அது என்னன்னு தெரியல. ஒரு கோல்டு லெஹெங்கா ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த லுக் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யாருமே கல்யாண பொண்ணு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க.
ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாலிவுட்ல ஒரு லெஹெங்கா லுக்கு இல்ல வந்து ஒரு இந்த மாரி ஒரு சப்யசாச்சி இப்படிலாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அவங்களோட லுக் வைஸ் நம்ம யோசிக்கும்போது, நமக்கு வந்து அங்க ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கவங்களே வந்து அதித்தி அதுல மெயினான ஒருத்தவங்க. பிகாஸ் எல்லா பிராண்ட்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க லுக் அப்படின்னாவே அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு தான் அங்க வந்து இது மேக்கப்புங்கிறது கம்ப்ளீட் நோ மேக்கப் லுக் தான் இருக்கும். பெருசா வந்து அவங்க அந்த ஐ ஷேடோங்க போது பிக்மெண்டட் ஒரு ஐஸ்க்கு இது பண்ணுவாங்களே தவிர்த்து நீங்க காஜல் இதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க முடியாது. யூ கேன் see a very nude finish. இந்த நியூட் மேக்கப் ட்ரெண்ட் ஆனதுக்கு அவங்களும் ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ப்ராப்பரா அவங்களோட ப்ரோஸை மட்டும் செட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா நியூடா வச்சிருந்திருப்பாங்க அந்த ஓவரால் அவங்க ஃபேஸோடது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு எப்பவுமே ரெஃபரன்ஸ்னா வந்து அவங்க போடாதது என்ன இருக்கு லைக் சேம் இப்போ ஆனா கூட வந்து இப்போ தீபிகா படுகோன் அவங்களோட நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் இப்பவும் ஒரு இது வரும்போது ஷூட் வரும்போதோ இல்ல ஒரு லுக் வரும்போதோ நீங்க வந்து யூனிக்கா பார்க்கலாம். ஒண்ணுமே ஏதாவது ஒரு இருக்குவாங்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்டைலிங் சேஞ்ச் இருக்கும். அந்த அவங்க தான் வந்து ஸ்டைல் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதித்தியோட வெட்டிங் லுக் நான் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த நார்மலான ஒரு அந்த ரெட் லெஹெங்காவோட லுக் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் லுக்கு அளவுக்கு கொஞ்சம், ஏன்னா அதித்தி இல்ல கரெக்ட் சூப்பர் ஓகே. ஸோ அந்த போர்ஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா இப்போ மச் அவைட்டட் வெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் நடந்து முடிஞ்சிருச்சு. நாக சைத்தன்யா மற்றும் ஷோபிதா தூலிபாலாவோட வெட்டிங்கு. அது வந்து நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிகாஸ் அவங்க வந்து குந்தவையோட ஜுவல்லரியையோ இப்போ நீங்கள் சொல்லலைன்னா அதை நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். பட் அதை விட இன்னும் நிறைய ஒரு ஸ்டைலிங் இதில் அவங்களே வந்தாங்க. எனக்கு என்னன்னா த்ரிஷாவை நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்தோம், ஐஸ்வர்யாவை ஒரு ஆங்கிளில் பார்த்தோம். ஷோபிதா அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்டைல் அவங்களுக்குன்னு வச்சுருந்தாங்க. நிஜமாவே அவங்க வந்த ஒரு சீன்லேயும் அவங்களோட காஸ்டியூம் ஜுவல்லரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன ஜுவல்லரிக்கா பஞ்சம், காஸ்டியூம்கா பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு மெயினான அவங்களோட வெட்டிங் லுக் பார்க்கும்போது. பிகாஸ் ஒரு அந்த ஹல்தி ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பழைய காலத்து ஜுவல்லரி எல்லாம் போட்டு அது மாதிரி ஒரு மாதிரி ஆத்தென்டிக்காக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஏஸ்தட்டிக்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நானும் நோட் பண்ணேன், அந்த ட்ரெண்டி ஜுவல்ஸே கிடையாது. அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு. பழைய அந்த டிசைனு சொல்லுவாங்கல்ல, இந்த பாக்கு கொட்டை செயின், அப்புறம் வந்து இந்த அந்த பழைய காலத்து நேம் வச்சுலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ரொம்ப டிப்பிக்கலாக போட்டிருந்தாங்க. பழைய ஜுவல்லுங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு கோல்டுன்னு. பட் அது பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா என்ன போடுவாங்க அப்படிங்கிறது இருக்கும். பட் நான் இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்டே இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட ஏன் அவங்களுக்கு வேற ஜுவல்லரியா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு என்ன, அந்த ஜுவல்லரி நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு ஜுவல்லரி தான். பட் இருந்தாலும் ஏன் வந்து அதை அப்படியே இது பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷல் டே இல்லை, அவங்க அவ்வளோ ஸ்டைலில் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்கல்ல. பட் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் செலிபிரிட்டியாக இருந்தாலும் அந்த வெட்டிங்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு வெட்டிங் ஒரு பக்கம் இருக்கும்போது வந்து அடுத்து வந்து இந்த வெட்டிங்கை பற்றி தான் இந்த வருஷம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ரியாக வேற வந்திருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நயன்தாரா அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி இந்த வருஷம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருப்பீங்க. அவங்க வெட்டிங் லுக்கில் இருந்து எல்லாமே, அவங்க மெஹந்தி ஃபங்க்ஷனு அது இதுன்னு எல்லா லுக்ஸுமே பார்த்துருப்பீங்க. அதித்தி பேசுனீங்க, கீர்த்தி சுரேஷ் பேசுனீங்க, இன்னும் நிறைய பேரெல்லாம் பேசினோம். பட் வந்து நம்ம சவுத்தில் மெயினாக இப்போ நார்த்தையும் கலக்கிட்டு தான் வந்தாங்க. சவுத்தில் வந்து ஒரு ஃபெமிலியராக எல்லாரும் அடிச்சுமா பேர் சொன்னாவே தெரியும் அப்படின்னா நம்ம நயன்தாரா மேம். எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ண அவ்வளோ ஆசை. அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு 2-3 வாட்டி கால் வந்தப்பெல்லாம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா அவங்களுக்கு பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்களோட சிஸ்டர் இல்லாவோட பேபி ஷவர் ஷூட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி ஈவெண்ட்லேயே ஒரு 2-3 வாட்டி அவங்கள நான் பார்த்துருக்கேன். செம ஸ்வீட்டு. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு இதை நான் பார்த்ததில்லை அவங்கக்கிட்ட. அப்படி தான் அவங்க பேசுவாங்க போவாங்க. பட் எனக்கு வந்து
அவங்களோட எனக்கு இல்லைங்க, இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா கல்யாணம் இங்கே சென்னையில் நடந்துச்சு. அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் வந்து இங்கே சவுத் சைட் தான். எனக்கு எல்லாருமே வந்து அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. நான் வந்து ஒரு ஈவெண்ட் முடிச்சு வெள்ளூர் சைடில் வந்துட்டு இருந்தேன், ரிட்டன் இங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு இருந்தேன். அவங்க ஃபோட்டோ வெளில வருமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு போட்டாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு ஃபீல் வரும்ல, எல்லாம் வாவ் அப்படின்னு இருக்கும். இது எப்படி பண்ணாங்க, அதை எப்படி பண்ணாங்க, அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா? பட் அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இவங்க எப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க பட்டு சாரி கட்டல, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த சாரி அவங்க அதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அ கிறிஸ்டியன், எனக்கு அந்த கிறிஸ்டியன் இதில் வந்து அந்த வெயில்லாம் வச்சு வந்து போடணும், அதனால வந்து இந்த மாதிரி சாரி செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது டாக்குமெண்ட்ரியில் தானே சொன்னாங்க, நமக்கு அப்போ தெரியாதுல்ல. அட்லீஸ்ட் இதெல்லாம் சொல்லி நாங்கள் மனசு தேத்திட்டு இருப்போம்ல. பட் ஆனால் பயங்கர வைரல் ஆச்சு அவங்களோட அந்த லுக்கு. என்னன்னா அவங்க அதை எத்தனை கோடி லட்சம் கொடுத்து அந்த லுக்கை செட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் என்னன்னா நமக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த காஸ்டியூம் ஜுவல்லரியோட கொடுக்குற அளவுக்கு வைரல் ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான வெட்டிங்கு. இது வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகமே இந்த வெட்டிங்கை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அம்பானியோட வெட்டிங், அதை பற்றி நமக்கு பேச தகுதி இருக்கா? இந்த ஃபோட்டோ லைக் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு நிறைய லுக்ஸ் வந்துருச்சு ராதிகா மற்றும் இவங்களை வச்சு. அஃப்கோர்ஸ் இது நமக்கு அந்தளவுக்கு ரிலேட்டபிளாக இல்லாட்டினாலும் இந்த பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங், அதில் ராதிகா அவங்க போட்டிருக்கிற அந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய அம்மா, எனக்கு வந்து அவங்களோடது பிக்சர்ஸ் ஒன்றா வர எல்லாருக்குமே வந்து அடுத்து என்னன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க அந்த ஃபீலை எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்டு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி, இதுதான் மெஹந்திங்கும் போது கல்யாணம் எப்போதான்ப்பா வரும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுதான் மோஸ்ட்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்டாக பிரைட்ஸ் மெய்டு இல்லை வந்து க்ரூம் சைட்லேருந்து வரவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், இவங்கெல்லாம் தான் ப்ரைடல் மேக்கப் பண்ணி ரெடி ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போன எல்லாருமே பிரைடு மாதிரி தான் போனாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து ஜுவல்லரியிலேருந்து எதுவும் ரிப்பீட் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பார்த்துருந்தாங்க. பட் அதுலேயும் ஒரு விஷயம் நம்மலாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி அவங்களே கொஞ்சம் மாற்றிலாம் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அம்மா போட்டிருந்தாங்க, அவங்களோடது அப்புறம் பொண்ணு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த விஷயம்லாம் இருக்கு. எல்லாம் டைமண்ட்ஸ்ன்றப்போ அப்பப்போ கொஞ்சம் மாத்திக்க தான் செய்வாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.